अनंत संसार समुद्रतार नौकायिताभ्यां गुरुभक्तिताभ्यां वैराग्य साम्राज्यद पूजनाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्याम्। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க ஏழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. அத்வைத தத்துவத்திற்கான தமிழில் உள்ள ஒரு நூல் கைவல்ய நவநீதம். ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. அதனுடைய தத்துவ விளக்கப்படலத்தின் 84வது செய்யுளை நாம் இன்று காணவிருக்கின்றோம். முதலில் செய்யுளை காண்போம். பிரம பாவனையை மூடி பேதம் காட்டுவது அஞ்ஞானம், குரவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம், திறமொரு சகம் மை என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேலோர். சிஷ்யன் ஞான நிலையை அடைந்து விட்டான். ஜீவன் முக்தனாகவும் விதேகன் முக்தனாகவும் ஆவதற்கான தகுதிகளை பெற்றுவிட்டான். அவன் தற்போது நிர்விகல்ப சமாதி நிலையில் அதனுடைய அனுபவத்தை உணர்ந்து அனுபூதியை பெற்று மகிழ்ந்து திளைக்கின்றான். உடன் அவனுக்கு ஒரு பயம் கலந்த சந்தேகம் ஏற்படுகின்றது. இந்த நிலை நீடிக்குமா குருவே என்று வாங்கியவுடன் குருவிடம் ஒரு வினாவை வினவுகிறான். குரு, ஆம் சிஷ்யனே, அது நீடித்து நிற்பதற்கு சில தடைகள் இருக்கின்றன, நழுவி விழுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றன என்று கூறுகின்றார். அதன் உட்கருத்தாக அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம் என்கின்ற 3 விதமான தடைகள் அவனுக்கு இந்த நெடுங்காலம் தொடரக்கூடிய அனுபவத்தை தடை செய்யக்கூடும் என்று அவர் கூறுகின்றார். அதற்கான உபாயங்களையும் அவர் கூறுகின்றார். அதற்கு ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் என்று சொல்லக்கூடிய காதினால் கேட்பது, மனதில் நிறுத்தி சிந்திப்பது, அறிவை ஆராய்ந்து தெளிவடைவது ஆக இவ்வாறான முறைகளிலே அவன் தொடர்ந்து இருந்து வருவானாய்கள் அந்த அனுபவமாகப்பட்டது அவனை விட்டு விலகாது, தொடர்ந்து நிஷ்டையில் இருக்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அதனைத் தொடர்ந்து நாம் தற்போது இந்த 84வது செயலினுடைய பொழிப்புரையை காண்போம். பிரம்மம் என்பதை பாசாங்கு போல் மூடி பிரித்து காட்டுவது அஞ்ஞானம். குருவின் பிரம்ம உபதேசத்தை கேட்டும் அதை நம்பாமல் குழப்புவதுதான் சந்தேகம். இந்த உலகம் உண்மை என்றும் உடம்பே நான் என்றும் உள்ளத்தில் கலங்குவது விபரீதம் என்பர் மேலோர்கள் என்று சுருக்கமாக இந்த பொழிப்புரையை நாம் காண்கின்றோம். இதனுடைய ஆங்கில விளக்க உரையை தற்போது காண்பிருக்கின்றோம். Substance of this verse number 84. The impediments and obstructions that create a complacency in the minds of the one, here the disciple, who is in conversation with the Guru and who has tasted the bliss of Atma Vibhuti. Now he has enjoyed the bliss of it. Now, having understood the state of mind of the disciple, the Guru proceeds further
Ignorance, uncertainty, and wrong perceptive knowledge are the three great impediments in the sustenance of the divine experience that once the disciple had. Getting back to this verse number 84, Guru says, ignorance, where is the Brahman? The Brahma பாவனையை மூடி பேதம் காட்டுவது என்று அவர் செய்யுளிலே விளக்குகின்றார். And it shows only its multiplicity of manifestations. The substratum again stands shrouded and veiled. He defines it as ajnanam, avidya, and ignorance. Lack of firmness in the exhibition of faith in Guru and his upadesam, that is, Guru avan வாக்கியம் நம்பாமல் குழம்புவது என்று செய்யுளில் விளக்குகின்றார். Results in confusion, even if he stood well comprehended with the Tattvam of Atman. This he calls it as the Sandeham, the second in order of the one that impedes the sustenance of Jnatmanyana. The illusion and delusion that the temporary and evanescent world is real and the body-mind treating them as real is again a wrongful perception. This is Viparidham, the wild imagination, and this is very detrimental to the sustenance of the Brahma Jnanam in the one who had already experienced this unique and blissful state. This is all for now. We'll wait for the next verse tomorrow. Thank you. Shri Guru Bhyo Namaha. Harihi Om. Om Shanti Shanti Shanti. Harihi Om.